அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 107வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி நெகேமியா அதிகாரம் 9 முதல் 13 வரை. இதோடு நெகேமியா புஸ்தகம் முடிவடைகிறது. நெகேமியாவும் அவரோடு இருந்த மற்றவர்களும் எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்பினர். பிறகு அதை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய எல்லா லேவியர்களையும் இஸ்ரேல் மக்களையும் வரவழைத்து, மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லா உடன்படிக்கைகளையும் நாங்களும் பின்பற்றுவோம், இனி நாங்கள் ஆண்டவரின் பாதையிலிருந்து விட்டு விலக மாட்டோம் என்று ஒவ்வொருவரும் வாக்குறுதி அளித்தனர். மேலும் பிற இன மக்களிடம் பெண் கொல்லவும் மாட்டோம், பெண் கொடுக்கவும் மாட்டோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர். தொடர்ந்து அதிகாரம் 9 முதல் 13 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். நெகேமியா அதிகாரம் 9. சாக்கு உடை அணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசிக்கொண்டு நோன்பிருக்குமாறு அம்மாதத்தின் 24ஆம் நாளன்று மக்கள் ஒன்று கூட்டப்பட்டனர். இஸ்ரேல் இனத்தார் வேற்றினத்தாரிடமிருந்து பிரிந்து நின்றனர். எழுந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் முன்னோரின் குற்றங்களையும் அறிக்கையிட்டனர். ஒவ்வொரு நாளும் பகலில் கால்பகுதியை தங்களிடத்திலேயே எழுந்து நின்று கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும் மற்றொரு கால்பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுவதிலும் செலவழித்தனர். மீண்டும் லேவியரான யேசுவா, பானி, கெத்மியேல், செபானியா, பூனி, செரேபியா, பானி, கெனானி ஆகியோர் படியின் மேல் நின்று கொண்டு உரத்த குரலில் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். பின்பு லேவியரான யேசுவா, கத்மியேல், பானி, அசபினியா, செரேபியா, ஓதியா, செபானியா, பெத்தகியா எழுந்து, என்றுமுள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள் என்றனர். அவர்கள் பதில் மொழியாக உரைத்தது, எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சிமிகு உமது பெயர் போற்றி போற்றி. மக்களின் மன்றாட்டு, நீர் ஒருவரே ஆண்டவர், நீரே வானத்தையும் விண்வெளி வானங்களையும் வான அணிகளையும் நிலத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் கடலையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தவர், அவற்றையெல்லாம் வாழ வைப்பவர். வானக அணிகள் உமக்கு அடிபணிகின்றன. அபிராமை தேர்ந்தெடுத்து ஊர் என்ற கல்தையர்களின் நகர்களினின்று வெளிக்கொணர்ந்து அவர் பெயரை அபிரஹாம் என்று மாற்றி அமைத்த கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மீது பற்று கொண்ட அவருடைய இதயத்தை கண்டீர். கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியர் ஆகியோரின் நாட்டை அவருடைய வழிமரபினருக்கு தருவதாக அவரோடு உடன்படிக்கை செய்தீர். நீர் நீதி உள்ளவர், எனவே உமது வார்த்தையை நிறைவு செய்தீர். எகிப்தில் வாழ்ந்த எங்கள் மூதாதையரின் துன்பத்தை கண்ணோக்கினீர். செங்கடலில் அவர்களின் கூக்குரலுக்கு செவி சாய்த்தீர். பார்வோனிடமும் அவன் அலுவலர்கள் எல்லோரிடமும் அவனது நாட்டின் அனைத்து மக்களிடமும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் விளங்க செய்தீர். ஏனெனில் எம் மூதாதையர்களை அவர்கள் செருக்குடன் நடத்தினார்கள் என்பதை நீர் அறிவீர். இந்நாளில் இருப்பது போல் உமது பெயரை நீர் விளங்க செய்தீர். அவர்கள் முன் கடலை பிளந்தீர். எனவே கடலின் நடுவே உலர்ந்த தரையில் அவர்கள் கடந்து போனார்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்களையோ கல்லை போன்று ஆழ்கடலின் பாதாளத்திற்குள் வீழ்த்தினீர். நீர் அவர்களை பகலில் மேக தூணினாலும் வழி நடத்தினீர். இரவில் நெருப்பு தூணினால் அவர்களின் வழிக்கு ஒளி கொடுத்து அதில் நடக்க செய்தீர். நீர் சீனாய் மலை இறங்கினீர். விண்ணிலிருந்து அவர்களோடு பேசினீர். நேர்மையான நீதி நெறிகளையும் உண்மையான சட்டங்களையும் நல்ல நியமங்களையும் விதிமுறைகளையும் தந்தீர். புனிதமான ஓய்வு நாளை பற்றி அவர்களுக்கு கற்பித்தீர். விதிமுறைகளையும் நியமங்களையும் சட்டங்களையும் உமது அடியாராகிய மோசே வழியாக அவர்களுக்கு கட்டளையிட்டீர். அவர்கள் பசியாயிருக்கையில் விண்ணிலிருந்து உணவு அளித்தீர். அவர்கள் தாகமாயிருக்கையில் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்தீர். நீர் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருந்த நாட்டை அடைந்து அவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு பணித்தீர். ஆனால் அவர்களும் எங்கள் முன்னோரும் செருக்குடன் நடந்து வணங்கா கழுத்தினராகி உமது விதிமுறைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததுமல்லாமல் நீர் அவர்களிடம் செய்திருந்த உமது அருஞ்செயல்களையும் நினைத்து பார்க்கவும் இல்லை. மாறாக வணங்கா கழுத்தினராய் கலகம் செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல முற்பட்டனர். தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளிவிடவில்லை. அவர்கள் ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்து உங்கள் எகிப்திலிருந்து மீட்டு வந்த உங்கள் கடவுளை பாருங்கள் என்று பெரும் இறை நிந்தனைகளை செய்த போதும் நீர் உமது பேரிரக்கத்தினால் அவர்களை பாலை நிலத்திலே கைவிட்டு விடவில்லை.
அவர்களை பகலில் வழிநடத்தி வந்த மேகத்தூணையும் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை இரவில் காட்டி வந்த நெருப்பு தூணையும் அவர்கள் விட்டு விலகவும் இல்லை. அவர்களுக்கு அறிவு புகட்ட உமது நல்ல ஆவியை கொடுத்தீர். உமது மன்னாவை அவர்களுக்கு உண்ண கொடுக்க நீர் மறுக்கவில்லை. அவர்களின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர். 40 ஆண்டுகளாய் பாலின் நிலத்தில் அவர்களை பராமரித்தீர். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்கள் ஆடைகள் கிழிந்து போகவில்லை. அவர்கள் கால்கள் கொப்பளிக்கவும் இல்லை. அரசுகளையும் மக்களினங்களையும் அவர்களிடம் ஒப்புவித்தீர். அவற்றின் எல்லை வரையும் பங்கிட்டளித்தீர். இவ்வாறு அவர்கள் சீஹோன் நாட்டையும் எஸ்போன் அரசனின் நாட்டையும் ஓகு அரசனின் நாடான பாசானையும் உரிமையாக்கி கொண்டனர். அவர்களின் மக்களை விண்மீன்களைப் போன்று பெருக செய்தீர். அவர்கள் உட்புகுந்து உரிமையாக்கி கொள்ளும்படி அவர்களின் மூதாதையர்களுக்கு வாக்களித்திருந்த நாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தீர். அவர்களின் மக்கள் அங்கு வந்து அந்நாட்டை உரிமையாக்கி கொண்டனர். அவர்களின் முன்னிலையில் அந்நாட்டின் மக்களான கானானியரை அடக்கினீர். அவர்களையும் அவர்கள் மன்னர்களையும் நாட்டின் மக்களையும் அவர்கள் கையில் ஒப்புவித்தீர். அவர்களின் விருப்பத்தின்படி நடக்க விட்டுவிட்டீர். எனவே அவர்கள் அரண்சூழ் நகர்களையும் செழிப்பான நிலத்தையும் கைப்பற்றினர். எல்லாவித உடைமைகளையும் கொண்ட வீடுகளையும் வெட்டப்பட்ட கிணறுகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனிதரும் மிகுதியான மரங்களையும் சொந்தமாக்கி கொண்டனர். உண்டு நிறைவு கொண்டு கொழுத்து போயினர். மிகுதியான உமது நன்மைத்தனத்தை அனுபவித்து மகிழ்ந்தனர். இருப்பினும் அவர்கள் கீழ்ப்படியாது உமக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். உமது திருச்சட்டத்தை புறக்கணித்தனர். உம்மை நோக்கி திரும்பும்படி அவர்களை எச்சரித்த உமது இறைவாக்கினர்களை கொன்றனர். இவ்வாறு பெரும் இறை நிந்தனைகளை செய்தார்கள். அப்பொழுது நீர் அவர்களை எதிரிகளிடம் கையளித்தீர். அவர்கள் அவர்களை துன்புறுத்தினர். தங்களது துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூக்குரலிட்டனர். நீர் விண்ணிலிருந்து கேட்டருளினீர். அளவு கடந்த உமது இரக்கத்தினால் அவர்களுக்கு விடுதலை தலைவர்களை தந்து அவர்களின் எதிரிகளிடமிருந்து விடுவித்தீர். அவர்கள் அமைதி கண்ட பின்னர் உமது திருமுன் மீளவும் தீயது செய்ய தலைப்பட்டனர். நீர் அவர்களை அவர்களின் எதிரிகளிடம் கையளித்தீர். எதிரிகள் அவர்களை அடக்கி ஆண்டார்கள். எனவே மீண்டும் உம்மிடம் கூக்குரலிட்டார்கள். நீரோ விண்ணிலிருந்து செவிசாய்த்து உமது பேரிரக்கத்தின்படி பலமுறை அவர்களுக்கு விடுதலை அளித்தீர். உமது திருச்சட்டத்துக்கு திரும்பி வர அவர்களை நீர் எச்சரித்தீர். அவர்களோ செருக்குற்றவர்களாய் உமது விதிமுறைகளுக்கு செவிசாய்க்காமல் உமது நீதி நெறிகளுக்கு எதிராக பாவம் செய்தனர். ஒருவர் அவற்றை கடைபிடித்ததால் வாழ்வு பெற முடியும். இருப்பினும் அவர்கள் பிடிவாதமாக புறக்கணித்தனர். வணங்கா கழுத்தினராக அடிபணிய மறுத்தனர். நீரோ பல்லாண்டுகளாய் அவர்கள் மேல் பொறுமையாயிருந்தீர். இறைவாக்கினர் மூலம் உமது ஆவியால் அவர்களை எச்சரித்து வந்தீர். இருப்பினும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. எனவே நாடுகளின் மக்களுக்கு அவர்களை கையளித்தீர். ஆயினும் உமது பேரிரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை. ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள். எங்கள் கடவுளே மேன்மைமிக்கவரும் வல்லவரும் அஞ்சுதற்குரியவரும் உடன்படிக்கையையும் பேரிரக்கத்தையும் காப்பவருமான கடவுளே. அசீரிய மன்னர்களின் காலம் முதல் இன்று வரை எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் குருக்களுக்கும் எங்கள் இறைவாக்கினர்களுக்கும் எங்கள் மூதாதையர்களுக்கும் மக்கள் எல்லோருக்கும் நேரிட்டுள்ள துன்பங்கள் அனைத்தையும் அற்பமாய் எண்ணாதேயும். எமக்கு நேரிட்டவை அனைத்திலுமே நீர் நீதியுள்ளவர். ஏனெனில் நீர் உமது சொல்லுறுதியை காட்டியுள்ளீர். நாங்களோ தீயவை செய்துள்ளோம். எங்கள் அரசர்களும் எங்கள் தலைவர்களும் எங்கள் குருக்களும் எங்கள் மூதாதையர்களும் உமது திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. உமது விதிமுறைகளையும் நீர் அவர்களுக்கு கொடுத்துள்ள எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தவில்லை. உமது நல்லுள்ளத்திற்கேற்ப அவர்களுக்கு தந்துள்ள அவர்களின் நாட்டிலும் அவர்களுக்கு தந்துள்ள பரந்த செழிப்பான நிலத்திலும் அவர்கள் உமக்கு ஊழியம் செய்யவும் இல்லை. தங்கள் தீச்செயல்களை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறோம். அதன் நற்கனிகளையும் நற்பலன்களையும் அனுபவிக்கும்படி நீர் முன்னோருக்கு கொடுத்த வளமிகு நாட்டிலேயே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எங்கள் பாவங்களால் இந்நாட்டின் மிகுந்த விளைச்சல் நீர் எங்கள் மீது ஏற்படுத்தியுள்ள மன்னர்களுக்கே சேருகிறது. அவர்களோ தங்கள் விருப்பப்படி எங்களையும் எங்கள் கால்நடைகளையும் ஆட்டி படைக்கிறார்கள். நாங்களோ மிகுந்த வேதனையில் அமிழ்ந்துள்ளோம். ஒப்பந்தத்தில் மக்கள் கையொப்பமிட்டால் இவற்றின் பொருட்டே நாங்கள் நிலையான உடன்படிக்கை செய்து அதை எழுதி வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர்கள், லேவியர்கள் மற்றும் குருக்கள் அதில் தங்களது முத்திரையை இட்டுள்ளார்கள். நெகேமியா அதிகாரம் 10. முத்திரையிட்டவர்கள் பின்வருமாறு: அக்கலியாவின் மகனும் ஆளுநருமான நெகேமியா, செதேக்கியா, குருக்கள் செராயா, அசரியா,
எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கியா, அத்தூசு, செபானியா, மல்லூக்கு, ஆரிம், மெரெமோத்து, ஒபதியா, தானியேல், கின்னத்தோன், பாருக்கு, மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, பெல்காய், செமாயா, லேவியர், அசனியாவின் மகன் ஏசுவா, ஏனதாத்தின் புதல்வரில் பென்னூய், கத்மியேல் இவர்களின் சகோதரர்கள் செபானியா, ஓதியா, கெலிட்ரா, பெலாயா, ஆனான், மீகா, இரகோபு, அசபியா, சக்கூர், செரேபியா, செபானியா, ஓதியா, பானி, பெனினு. மக்கள் தலைவர் பாரோசு, பாகத்து, மோவாபு, ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காது, பேபாய், அதோனியா, பிக்வாய், ஆதேன், அத்தேர், எசேக்கியா, அசூர், ஓதியா, ஆசும், பெசாய், ஆரிபு, அனத்தோத்து, நேபாய், மக்பியாசு, மெசுல்லாம், ஏசீர், மெசபேல், சாதோக்கு, யாதுவா, பெலாத்தியா, ஆனான், அனாயா, ஒசேயா, அனனியா, அசூபு, அல்லோகேசு, பில்கா, சோபேக்கு, இரஹூம், மாசேயா, அஹியா, ஆனான், அனான், மல்லூக்கு, ஆரிம், பானா. ஒப்பந்தம். ஏனைய மக்களும் குருக்களும் லேவியரும் வாயிற் காப்போரும் பாடகர்களும் கோவில் பணியாளர்களும் வேற்றின மக்களிடமிருந்து பிரிந்து கடவுளின் திருச்சட்டப்படி வாழ்ந்து அனைவரும் அவர்களின் மனைவியரும் புதல்வரும் புதல்வியரும் அறிவு தெளிவு அடைந்த அனைவரும் மேன்மக்களாகிய தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து கடவுளின் ஊழியனான மோசே வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் சாபமும் உள்ளிட்ட கடவுளின் திருச்சட்டத்தை ஏற்று கடைபிடிப்பதாகவும் தம் தலைவராகிய ஆண்டவரின் அனைத்து விதிமுறைகளையும் நீதி நெறிகளையும் நியமங்களையும் காத்து நடப்பதாகவும் வாக்குறுதி தந்தார்கள். சிறப்பாக நாங்கள் வேற்றின மக்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், எங்கள் புதல்வருக்கு அவர்கள் பெண்களை எடுக்கவும் மாட்டோம். வேற்றின மக்கள் ஓய்வு நாளில் சரக்குகளையும் தானிய வகைகளையும் விற்க கொண்டு வந்தால் நாங்கள் அவர்களிடமிருந்து ஓய்வு நாளிலும் புனித நாளிலும் வாங்க மாட்டோம். 7ஆம் ஆண்டின் விளைச்சலை விட்டு கொடுப்போம். எவ்வித கடனையும் திரும்ப கேட்க மாட்டோம். காணிக்கை, அப்பங்கள், அன்றாட உணவு படையல்கள், ஓய்வு நாள்கள் மற்றும் அமாவாசைகளில் செலுத்தும் வழக்கமான பலிகள், குறிக்கப்பட்ட திருவிழாக்கள், புனித பொருள்கள், இஸ்ரேலுக்காக செலுத்த வேண்டிய பாவம் போக்கும் பலிகள், எங்கள் கடவுளது கோவிலின் அனைத்து வேலைகள் ஆகியவற்றிற்காக ஆண்டுக்கு 4 கிராம் வெள்ளியை நாங்கள் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விதிமுறையாக ஏற்படுத்தி கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தின் மீது எரிப்பதற்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் எம் முன்னோரின் குல வரிசைப்படி விறகு காணிக்கை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வர குருக்களும் லேவியரும் மக்களும் ஆகிய நாங்கள் சீட்டு போட்டு தெரிந்தெடுப்போம். எங்கள் நிலத்தின் முதற் பலனையும் எல்லா மரங்களின் முதற் கனிகளையும் ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எங்கள் மக்களின் தலைப்பிள்ளைகளையும் எங்கள் கால்நடைகளின் தலைப்பேறுகளையும், அதாவது மாட்டு மந்தைகளின் தலைப்பேறுகளையும் ஆட்டுக்கிடைகளின் தலைப்பேறுகளையும் நம் இறைவனின் இல்லத்தில் பணி செய்யும் குருக்களிடம் கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். மேலும் எங்களது முதல் பிசைந்த மாவையும் எங்கள் படையல்களையும் ஒவ்வொரு மரத்தின் கனிகளையும் திராட்சரசம், எண்ணெய் முதலியவற்றையும் குருக்களுக்காக நம் கடவுளின் கோவில் அறைகளில் கொடுப்போம் என்றும் எங்கள் நிலபலனில் 10 1 பகுதியை லேவியருக்கு கொடுப்போம் என்றும் நேர்ந்து கொண்டோம். ஆனால் அதை நாங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நகரிலும் லேவியர் வசூல் செய்வர். 10 1 பகுதியை லேவியர் பெறும்போது ஆரோனின் வழிமரபினரான குரு ஒருவர் லேவியரோடு இருக்கட்டும். லேவியர்கள் தங்கள் வசூலில் 10 1 பகுதியை நம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வந்து கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கட்டும். ஏனெனில் அக்கருவூல அறைகளில்தான் இஸ்ரேல் மக்களும் லேவியரும் கொடையாக கொடுத்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் முதலியவற்றை சேர்த்து வைத்தனர். அங்கேதான் கோவில் திருப்பணிக்குரிய பாத்திரங்களும் இருந்தன. குருக்களும் பாடகர்களும் வாயிற்காவலரும் திருப்பணியாளர்களும் அங்கு இருந்து வந்தனர். எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தனர். நெகேமியா அதிகாரம் 11. எருசலேமில் வாழ்ந்தோர் பட்டியல். மக்கள் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்தனர். ஏனைய மக்களில் 10 1 புனித நகரான எருசலேமில் வாழ்வதற்கு கொண்டு வரப்பட சீட்டு போட்டார்கள். மற்ற 9 பேர் தங்கள் நகர்களிலேயே வாழ்ந்தார்கள். எருசலேமில் மனமுவந்து வாழ முன்வந்த மனிதர்கள் அனைவரையும் மக்கள் வாழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர்கள், கோவில் பணியாளர்கள், சாலமோனின் பணியாளரின் வழிமரபினர் ஆகியோர் யூதாவின் நகர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மனைகளில் சொந்த நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள்.
எருசலேமில் வாழ்ந்து வந்த மாநில தலைவர்கள் பின்வருமாறு. இவர்கள் யூதா புதல்வர் சிலரும் பென்யமின் புதல்வர் சிலரும் ஆவர். யூதாவின் புதல்வர் பின்வருமாறு: உசியா மகன் அத்தாயா. உசியா செக்கரியாவின் மகன், இவர் அமரியாவின் மகன், இவர் செபட்ரியாவின் மகன், இவர் மகளலீலின் மகன். பெரேட்ஸின் வழிமரபினர்: மாவேசியா பாரூக்கின் மகன், இவர் கொல்கோசியின் மகன், இவர் அசாயாவின் மகன், இவர் அதாயாவின் மகன், இவர் யோயாரிபின் மகன், இவர் செக்கரியாவின் மகன், இவர் சீலோனியின் மகன். எருசலேமில் குடியிருந்த பெரேட்சியின் புதல்வர் 468 மாபெரும் வீரர்கள். பென்யமினின் புதல்வர் இவர்களே: சல்லு மெசுலாமின் மகன், இவர் யோபேதுவின் மகன், இவர் பெத்யாவின் மகன், இவர் கொலாயாவின் மகன், இவர் மாசியாவின் மகன், இவர் இத்தியேலின் மகன், இவர் ஏசாயாவின் மகன். அவருக்கு பின் கபாயும் சல்லாயும். இவர்கள் மொத்தம் 928 பேர். சிக்ரியின் மகன் யோவேல் அவர்களுக்கு தலைவராய் இருந்தார். அசனுவாவின் மகன் யூதா மற்றொரு ஊருக்கு தலைவராக விளங்கினார். குருக்கள்: யோயாரிபு மகன் எதாயா, யாக்கின், செராயா, இவர் இல்கியாவின் மகன், இவர் மெசுல்லாவின் மகன், இவர் சாதோக்கின் மகன், இவர் மெரையோத்தின் மகன், இவர் கோவில் மேற்பார்வையாளரான அகித்தூபின் மகன். கோவில் திருப்பணி செய்து வந்த இவர்களுடைய சகோதரர் 822 பேர். அதாயா எரோஹாமின் மகன், இவர் பெலலியாவின் மகன், இவர் அம்சியின் மகன், இவர் செக்கரியாவின் மகன், இவர் பஸ்கூரின் மகன், இவர் மல்கியாவின் மகன். குலத்தலைவர்களான இவர் சகோதரர் 242 பேர். அம்சசாய் அசரியேலின் மகன், இவர் அகிசாயின் மகன், இவர் மெசில்லமோத்தின் மகன், இவர் இம்மேரின் மகன். படை வீரர்களான அவர்களுடைய சகோதரர் 128. அக்கெதோலியின் மகன் சப்தியேல் அவர்களுக்கு தலைவராக இருந்தார். லேவியர்: செமாயா, இவர் அசுபாவின் மகன், இவர் அசபியாவின் மகன், இவர் பூனியின் மகன். கடவுளின் இல்லத்தில் வெளிப்புற வேலைக்கு பொறுப்பானவர்களாகவும் லேவியருக்கு தலைவர்களாகவும் இருந்த சபத்தா, யோசபாத்து, மன்றாட்டில் நஞ்சிப்பன் ஆரம்பிக்கும் தலைவர் மத்தனியா, இவர் மீகாவின் மகன், இவர் சப்தியின் மகன், இவர் ஆசாபின் மகன். பக்புக்கியா அவருடைய சகோதரரில் 2ஆம் இடத்தை வகித்தார். அப்தா சமுவாவின் மகன், இவர் காலாயின் மகன், இவர் எதுதூனின் மகன். புனித நகரில் வாழ்ந்த லேவியர் மொத்தம் 284 பேர். வாயிற்காவலர்: வாயில் காக்கும் அக்கூபு, தல்மோன், இவர்களுடைய சகோதரர் மொத்தம் 172 பேர். ஏனைய இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் யூதாவின் எல்லா நகர்களிலும் அவரவர் தம் உரிமை சொத்தில் குடியிருந்தனர். கோவில் பணியாளர் ஒபேலில் குடியிருந்தனர். சிஹாவும் கிஸ்பாவும் கோவில் பணியாளருக்கு தலைவர்களாக இருந்தனர். எருசலேமில் வாழ்ந்து வந்த லேவியருக்கு தலைவராயிருந்த உசி பானின் மகன், இவர் அசபியாவின் மகன், இவர் மத்தனியாவின் மகன், இவர் மீகாவின் மகன். இவர் கடவுளின் கோவில் பணி செய்கின்ற பாடகர்களாகிய ஆசாபின் மக்களில் ஒருவர். பாடகர்களை குறித்து அரச கட்டளை ஒன்று இருந்தது. அதன்படி அவர்களின் அன்றாட படி வரையறுக்கப்பட்டிருந்தது. மேலும் யூதாவின் மகனான செராகின் வழி தோன்றிய மெசசபேலின் மகன் பெத்தகியா மக்களை குறித்து எல்லா காரியங்களிலும் அரசருக்கு உதவியாக இருந்தார். மற்ற ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்தோர் பட்டியல். சிற்றூர்கள் அவைகளை சார்ந்த நிலங்களை பற்றிய குறிப்பு பின்வருமாறு: யூதா மக்கள் கிரியத்து அர்பாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், தீபோனிலும் அதன் குடியிருப்புகளிலும், எக்கபட்சவேலிலும் அதன் நிலங்களிலும் குடியிருந்தனர். மேலும் ஏசுவாவிலும் மோலதாவிலும் பெத்பேலிலும் அட்சர்சூவாவிலும் பெயர்செபாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், சிக்லாஸிலும் மெக்கோனாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், என்ரிமோனிலும் சோராவிலும் யார்முத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அதன் குடியிருப்புகளிலும், இலாக்கீசிலும் அதன் நிலங்களிலும், அசேகாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஆக பெயர்சபா முதல் இன்னும் பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர். பென்யமீன் மக்கள் கேபா முதல் மிக்மாஸிலும் அயாவிலும் பெத்தேலிலும் அதன் குடியிருப்புகளிலும், அனத்தோத்திலும் நோபிலும் அனனியாவிலும் அட்சோரிலும் ராமாவிலும் கித்தையிமிலும் ஆதிது செபாயிம் நெபல்லாற்று லோது ஓனோ என்ற ஊர்களிலும் தொழிலாளர் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தனர். லேவியரில் சில பிரிவினர் யூதாவிலும் பென்யமினிலும் குடியிருந்தனர். நெகேமியா அதிகாரம் 12. குருக்கள் மற்றும் லேவியர் பட்டியல். செயல்தியேலின் மகன் செருபாபேலுடனும் ஏசுவாவுடனும் வந்த குருக்களும் லேவியரும் பின்வருமாறு: செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லூக்கு, அத்தூசு, செக்கனியா, இரஹூம், மெரமொத்து, இத்தோ, கின்னத்தோய், அபியா, மியாமின், மாதியா,
பில்கா, செமாயா, யோயாரிபு, எதாயா, சல்லு, அமோக்கு, இல்கியா, எதாயா ஆகியோர் இயேசுவாவின் நாள்களில் குருக்களுக்கும் தங்கள் சகோதரர்களுக்கும் தலைவர்களாக விளங்கினர். லேவியர்களில் இயேசுவா, பின்னூய், கத்மியேல், செரேபியா, யூதா, மத்தனியா ஆகியோரும் இவர்கள் சகோதரர்களும் நன்றி பாடல்களுக்கு பொறுப்பாளராக இருந்தார்கள். பக்புக்கியாவும் உன்னியும் இவர்களின் சகோதரர்களும் அவர்களுக்கு எதிரே நின்று கவனித்து கொண்டு வந்தார்கள். தலைமை குரு இயேசுவாவின் வழிவந்தோர். இயேசுவாவுக்கு யோவாக்கிம் பிறந்தார். யோவாக்கிமுக்கு எலியாசிபு பிறந்தார். எலியாசிபுக்கு யோயாதா பிறந்தார். யோயாதாவுக்கு யோனத்தான் பிறந்தார். யோனத்தானுக்கு யாதுவா பிறந்தார். குருகுல தலைவர்கள். யோவாக்கிமின் நாள்களில் குலத்தலைவர்களாக இருந்த குருக்கள் பின்வருமாறு: செராயா வழிவந்த மெராயா, எரேமியா வழிவந்த அனனியா, எஸ்ரா வழிவந்த மெசுல்லாம், அமரியா வழிவந்த யோகனான், மல்லூக்கி வழிவந்த யோனத்தான், செப்பனியா வழிவந்த யோசேப்பு, ஆரிம் வழிவந்த அத்னா, மெரையோத்து வழிவந்த எல்காய், இத்தோ வழிவந்த செக்கரியா, கிண்ணத்தோன் வழிவந்த மெசுல்லாம், அபியா வழிவந்த சிக்ரி, மின்யமீன், மோவதியா, பில்தாய், பில்கா வழிவந்த சம்முவா, செமாயா வழிவந்த யோனத்தான், யோயாரிபு வழிவந்த மத்தனாய், எதாயா வழிவந்த ஊசி, சல்லாம் வழிவந்த கல்லாய், அமோக்கு வழிவந்த ஏபேர், இல்கியா வழிவந்த அசூபியா, யாதாய் வழிவந்த நத்தானியேல் ஆவர். குருக்கள் மற்றும் லேவியரின் பதிவேடு. லேவியரில் எல்யாசிபு, யோயாதா, யோகனான், யாதுவா ஆகிய தலைமை குருக்களின் காலத்திலிருந்து பாரசீகரான தாரியுவின் காலம் வரையுள்ள லேவியர் குல தலைவர்களும் குருக்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தனர். லேவியின் மக்களான குலத்தலைவர்களும் குறிப்பேட்டில் எல்யாசிபின் மகன் யோகனானின் நாள்கள் வரை பதிவு செய்யப்பட்டிருந்தனர். கோவில் பணியின் பிரித்தளிப்பு. லேவியரின் தலைவர்களான அசபியா, செரேபியா, கத்மியேலின் மகன் இயேசுவா ஆகியோரும் அவர்களுக்கு எதிரில் அவர்களின் சகோதரரும் நின்று கொண்டு கடவுளின் மனிதர் தாவீது கொடுத்த கட்டளையின்படி புகழும் நன்றியும் முறையாக செலுத்தி வந்தனர். மத்தனியா, பக்புக்கியா, ஒபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூபு ஆகிய வாயிற்காப்போர் வாயில் அருகில் இருந்த கருவூல அறைகளை காத்து வந்தனர். இவர்கள் யோசதாக்கிற்கு பிறந்த இயேசுவாவின் மகன் யோவாக்கிமின் காலத்திலும் ஆளுநர் நெஹேமியா குருவும் சட்ட வல்லுநருமான எஸ்ரா ஆகியோரின் காலத்திலும் வாழ்ந்தனர். எருசலேம் மதிலின் அர்ப்பணம். எருசலேம் மதிலின் அர்ப்பண நாள் வந்தபோது லேவியர்களை எல்லா இடங்களிலிருந்தும் தேடி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஏனெனில் மதில் அர்ப்பணம் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைத்தாளம், தம்புரு, சிரமண்டலம் ஆகிய ஒலிக்க பாடல்களுடனும் கொண்டாட வேண்டியிருந்தது. பாடகர்கள் எருசலேமை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் நெட்ரோபாயரின் சிற்றூர்களிலிருந்தும் பெத்கில்காலிலிருந்தும் கேபா, அஸ்மவேத் ஆகிய பகுதிகளிலிருந்தும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் எருசலேமை சுற்றி குடியிருப்புகள் அமைத்திருந்தார்கள். குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மை செய்து கொண்டு மக்களையும் வாயில்களையும் மதில்களையும் தூய்மைப்படுத்தினர். அப்பொழுது நான் யூதாவின் தலைவர்களை மதில் மேல் ஏற சொல்லி புகழ் பாட 2 பாடகர் குழுக்களை நிறுத்தினேன். ஒரு குழுவினர் வலப்பக்கம் இருந்த குப்பைமேட்டு வாயிலை நோக்கி மதிலின் மேல் பவனியாக சென்றார்கள். அவர்களுக்கு பின்னால் உசாயாவும் யூதாவின் தலைவர்களில் பாதி பேரும் அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம், யூதா, பென்யமின், செமாயா, எரேமியா ஆகியோரும் சென்றனர். மேலும் எக்காலம் ஏந்தியிருந்த குருத்துவ புதல்வர்கள் அசாபு வழிவந்த சக்கூருக்கு பிறந்த மீகாயாவின் மைந்தனான மத்தனியாவின் புதல்வரான செமாயாவின் மைந்தனான யோனத்தானின் மகன் செக்கரியாவும் அவர் சகோதரர்களான செமாயா, அசரியேல், மில்லலாய், கில்லேல், மாவாய், நெத்தனேல், யூதா, அனானி என்பவர்களும் கடவுளின் மனிதர் தாவீதின் இசை கருவிகளை ஏந்தியிருந்தனர். நீதி சட்ட வல்லுநரான எஸ்ரா அவர்களுக்கு முன்பாக சென்றார். அவர்கள் ஊருணி வாயிலை கடந்து தங்களுக்கு எதிரே இருந்த தாவீது நகரின் படிகளின் வழியாக மேலே சென்று தாவீதின் அரண்மனைக்கு மேலே செல்லும் மதிர்சுவரின் படிகளை கடந்து கிழக்கே இருந்த தண்ணீர் வாயில் வரை சென்றனர். 2வது பாடகர் குழுவினர் இடப்பக்கமாக நடந்து செல்லுகையில் நானும் மக்களில் பாதி பேரும் மதிலின் மேல் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம். சூலை காவல் மாடத்தை கடந்து அகன்ற மதில் வரை வந்தோம். எப்ராயிம் வாயில் மேலும் பழைய வாயில் மேலும் மீன் வாயில் மேலும் அனனியேல் காவல் மாடம், மேயா காவல் மாடம் ஆகியவை வழியாகவும் ஆட்டு வாயிலை வந்தடைந்தோம். அவர்களோ காவலர் வாயிலில் நின்று கொண்டார்கள். பின்பு 2 பாடகர் குழுவினர்களும் கடவுளின் இல்லத்தில் நின்று கொண்டார்கள். நானும் என்னோடு அலுவலர்களில் பாதி பேரும் அங்கு இருந்தோம். குருக்களில் எலியாக்கிம், மாசேயா, மின்யமின், மீகாயா, எலியோனாய், செக்கரியா, அனனியா ஆகியோர் எக்காலம் தாங்கியிருந்தனர். மாசேயா, செமாயா, எலையாசர், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஆசிர் ஆகியோரும் நின்றனர்.
பாடகர்களும் அவர்களின் தலைவர் இஸ்ரகியாவும் உரக்க பாடினார்கள். அன்று அவர்கள் மிகுதியாக பலி செலுத்தி மகிழ்ந்தனர், ஏனெனில் கடவுள் அவர்களை பெரும் மகிழ்ச்சியால் நிரப்பினார். அவர்களின் மனைவியரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சி கொண்டாடினர். எருசலேமில் ஆரவாரம் வெகு தூரம் வரை கேட்டது. கோவில் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள், கருவூலம் படையல்கள், முதற்கனி, 10% ஆகியவைகளுக்கான அறைகளின் பொறுப்பாளர்களையும் திருச்சட்டத்தின்படி குருக்களுக்கும் லேவியருக்கும் உரிய பகுதிகளை நகர்களின் வயல்களில் தண்டல் செய்யும் ஆள்களையும் அன்று நியமித்தார்கள். ஏனெனில் அங்கே பணிபுரிந்த குருக்களையும் லேவியர்களையும் குறித்து யூதா மகிழ்ச்சி கொண்டது. தாவீது அவருடைய மகன் சாலமோன் ஆகியோரின் கட்டளைப்படி இவர்கள் தங்கள் கடவுளின் பணியிலும் தூய்மை செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். அவ்வாறே பாடகர்களும் வாயிற்காப்போரும் பணி செய்தனர். ஏனெனில் தாவீது, ஆசாபு ஆகியோரின் பழங்காலத்திலிருந்தே பாடகர் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். கடவுளுக்குரிய புகழ் பாடல்களும் நன்றி பாடல்களும் இருந்தன. மேலும் செருபாபேலின் நாள்களிலிருந்தும் நெகேமியாவின் நாள்களிலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் யாவரும் பாடகர்களுக்கும் வாயிற்காப்போருக்கும் உரிய பகுதிகளை நாள்தோறும் கொடுத்து வந்தனர். அவர்கள் லேவியருக்கு உரியதை பிரித்து வைத்தனர். லேவியர் ஆரோனின் மக்களுக்கு உரியதை பிரித்து வைத்தனர். நெகேமியா அதிகாரம் 13. வேற்றினத்தார் விலக்கப்படல். அந்நாளில் மோசேயின் நூலை மக்கள் கேட்கும்படி உரக்க படித்தனர். அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருப்பதை கண்டனர். அம்மோனியரும் மோவாபியரும் என்றுமே கடவுளின் சபைக்குள் நுழையக்கூடாது, ஏனெனில் அவர்கள் இஸ்ரேல் மக்களை அப்பத்தோடும் நீரோடும் சந்திக்காது அவர்களை சபிக்குமாறு பிலேயாமுக்கு கையூட்டு கொடுத்தனர். ஆனால் எங்கள் கடவுள் சாபத்தை ஆசியாக மாற்றிவிட்டார். திருச்சட்டத்தை கேட்டவுடன் அவர்கள் எல்லா வேற்றினத்தாரையும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பிரித்துவிட்டனர். நெகேமியாவின் சீர்திருத்தங்கள். இதற்கு முன் தோபியாவுக்கு உறவினரான குரு எல்யாசிபிடம் எங்கள் கடவுளின் இல்ல கருவூல அறைகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. எனவே இவர் தோபியாவுக்கு பெரியதோர் அறை ஒன்றை கொடுத்திருந்தார். அங்கேதான் முன்பு படையல்களும் சாம்பிராணியும் பாத்திரங்களும் லேவியர், பாடகர், வாயிற்காப்போர் ஆகியோருக்கு கட்டளைப்படி கொடுக்கப்பட்ட 10% தானியம், திராட்சரசம், எண்ணெய் முதலியவையும் குருக்களை சேர வேண்டிய காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்தன. இவையெல்லாம் நடந்தபோது நான் எருசலேமில் இல்லை, ஏனெனில் பாபிலோனிய மன்னர் அர்தக்சஸ்தாவின் 32ஆம் ஆண்டில் நான் மன்னரிடம் சென்றேன். சில காலத்துக்கு பின் மன்னரிடம் நான் விடை பெற்று திரும்பி வந்தேன். எல்யாசிபு தோபியாவுக்கு கடவுளின் இல்ல முற்றத்தில் ஒரு அறை கொடுத்திருந்ததால் விளைந்த தீமையை நான் எருசலேமுக்கு வந்தபோது கண்டுபிடித்தேன். நான் மிகவும் சீற்றமுற்று தோபியாவின் வீட்டு பாத்திரங்களை அறைக்கு வெளியே எறிந்தேன். பின்னர் நான் கட்டளையிட்டபடி அவர்கள் அறைகளை துப்புரவு செய்தார்கள். பிறகு நான் கடவுளின் இல்லத்து பாத்திரங்களையும் காணிக்கையையும் சாம்பிராணியையும் அங்கு திரும்ப கொண்டு வர செய்தேன். மேலும் லேவியருக்கு சேர வேண்டிய காணிக்கைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றும், இதனால் அங்கு பணிபுரிந்து வந்த லேவியரும் பாடகரும் அவரவர் தம் நிலங்களுக்கு ஓடி போய்விட்டனர் என்றும் அறிந்தேன். அப்பொழுது அலுவர்களை கடிந்து கொண்டு அவர்களிடம் கடவுளின் கோவில் கைவிடப்பட்டு கிடப்பதேன் என்று கேட்டேன். பின்பு அவர்களை ஒன்று கூட்டி ஒவ்வொருவரும் தம் கடமையை செய்யுமாறு பணித்தேன். அதன் பின் யூதாவின் மக்கள் அனைவரும் தானியத்தையும் திராட்சரசம், எண்ணெய் ஆகியவற்றில் 10% கருவூல அறைக்கு கொண்டு வந்தனர். குரு செலேமியாவையும் மறைநூல் வல்லுனர் சாதோக்கையும் லேவியர் பெதாயாவையும் கருவூலங்களுக்கு பொருளாளராகவும் மத்தனியாவுக்கு பிறந்த சக்கூரின் மகனான அனானை அவர்களுக்கு உதவியாளராகவும் நியமித்தேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். தங்கள் சகோதரர்களுக்கு பங்கிட்டு அளிப்பதே அவர்கள் கடமையாகும். என் கடவுளே, இதன் பொருட்டு என்னை கண்ணோக்கும். என் கடவுளின் கோவிலுக்கும் அதன் திருப்பணிக்கும் அடியேன் உண்மையாய் செய்துள்ளதை மறவாதேயும். அக்காலத்தில் யூதா மக்கள் ஓய்வு நாளில் திராட்சை ஆலைகளில் வேலை செய்வதையும் தானிய பொதிகள் கொண்டு வந்து கழுதைகள் மீது சுமத்துவதையும் திராட்சரசம், திராட்சை பழங்கள், அத்திப்பழங்கள் இன்னும் பலவித சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருவதையும் கண்டேன். அன்று உணவுப் பொருள் விற்பதை நான் கண்டித்தேன். மேலும் அங்கு வாழ்ந்து வந்த தீர் நகர மக்கள் மீன் மற்றும் வணிகப் பொருள்களை யூதா மக்களுக்கும் எருசலேமில் வாழ்வோருக்கும் ஓய்வு நாளில் விற்றார்கள். எனவே யூதாவின் தலைவர்களை கடிந்து கொண்டு நான் அவர்களிடம் கூறியது, எத்தனை தீமையான செயலை நீங்கள் செய்கிறீர்கள்! நீங்கள் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தலாமா? உங்கள் மூதாதையர் இவ்வாறு செய்ததால் அல்லவோ நம் கடவுள் நம் மீதும் இந்நகர் மீதும் இத்தீமையெல்லாம் வர செய்தார். இருப்பினும் ஓய்வு நாளை நீங்கள் மீறுகிறீர்கள். இஸ்ரேல் மீது கடவுளின் கடுங்கோபத்தை வரவழைக்கிறீர்கள். ஓய்வு நாளுக்கு முன் எருசலேம் வாயில்களில் இருள் படரும் போது கதவுகள் மூடப்பட வேண்டும் என்றும் ஓய்வு நாள் முடியும் வரை அவற்றை திறக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டேன். எச்சுமையும் உள்ளே வராதபடி எனது வேலையாள்களை வாயில் அருகில் நிறுத்தினேன்.
எனவே வணிகரும் பல சரக்குகளை விற்பவர்களும் ஓரிரு முறை எருசலேமுக்கு வெளியே தங்க வேண்டியிருந்தது. நான் அவர்களை எச்சரித்து, ஏன் மதிலுக்கு எதிரில் நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் இப்படி செய்வீர்களாகில் உங்களை நான் ஒரு கை பார்ப்பேன் என்று கூறினேன். அப்பொழுதிலிருந்து அவர்கள் ஓய்வு நாளில் வராமல் இருந்தார்கள். ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படி உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், வாயிலை காக்க வாருங்கள் என்று லேவியரிடம் கூறினேன். இதன் பொருட்டும் என் கடவுளே என்னை கண்ணோக்கும், உமது பேரிரக்கத்தினால் என்னை மீட்டருளும். அக்காலத்தில் கூட அஸ்தோது, அம்மோன், மோவாபு ஆகிய நாடுகளின் பெண்களை மணந்திருந்த யூதர்களை கண்டேன். அவர்கள் பிள்ளைகளில் பாதி பேர் அஸ்தோதிய மொழி பேசினார்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியை பேசினார்கள். யூத மொழி அவர்களால் பேச இயலவில்லை. நான் அவர்களை கண்டித்து சபித்தேன். சில ஆள்களை அடித்து முடியை பிடித்து இழுத்தேன். இனி நாங்கள் அவர்களின் புதல்வருக்கு பெண் கொடுக்கவோ அவர்களிடமிருந்து நாங்களும் எங்கள் புதல்வரும் பெண் கொள்ளவோ மாட்டோம் என கடவுள் மேல் அவர்கள் ஆணையிட்டு கூற செய்தேன். நான் சொன்னது இஸ்ரேலின் அரசர் சாலமோனின் பாவம் இதுதான் அல்லவோ? அவரை போன்ற மன்னர் பல நாடுகளிலும் இருந்ததில்லையே. அவருடைய கடவுள் அவருக்கு அன்பு காட்டினார். கடவுள் அவரை இஸ்ரேலர் அனைவருக்கும் அரசராக ஏற்படுத்தியிருந்தார். இருப்பினும் வேற்றின பெண்கள் அவரையும் பாவம் செய்திட செய்தார்கள். வேற்றின பெண்களை மணந்து கடவுளுக்கு எதிராக இப்பெரும் தீமை அனைத்தையும் நீங்கள் செய்து வருவதைப் போல் நாங்களும் செய்ய வேண்டுமா? பெரிய குரு எல்யாசிபின் மகன் யோயாதாவின் மக்களில் ஒருவன் ஓரானியனான சன்பலாற்றுக்கு மருமகனாய் இருந்தான். அவனை என்னிடமிருந்து துரத்தி விட்டேன். என் கடவுளே, குருத்துவத்தையும் குருத்துவ உடன்படிக்கையையும் லேவியரையும் மாசுபடுத்தியவர்களாகி அவர்களை மறந்து விடாதேயும். வேற்றினத்தார் அனைவரிடமிருந்தும் அவர்களை தூய்மைப்படுத்தினேன். குருக்களுக்கும் லேவியருக்கும் அவர்களுக்குரிய வேலையை கொடுத்து பணிமுறைகளை அமைத்தேன். விறகு காணிக்கைகளையும் முதற் கனிகளையும் குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்க ஆவன செய்தேன். என் கடவுளே, என்னை நினைவு கூர்ந்து எனக்கு நன்மை செய்தருளும்.